எங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டியில் டெக்கரேஷனுக்கான பலூன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் எங்கடா அப்பா பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் நாங்கள் எல்லோரும் அதெல்லாம் வச்சுக்கிட்டு அங்கங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பலூன்ஸ்லாம் வந்து பார்ட்டியில் பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் நம்ம பர்த்டே பார்ட்டினா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணியாச்சு. அப்புறமா அந்த ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் சர்ப்ரைஸாக வந்து இந்த பர்த்டே பார்ட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு கிஃப்ட்டை வந்து பிரித்து பார்க்க சொன்னால் அவங்க வந்து பெரிய டப்பாவாக கொடுத்துருக்கவே என்ன எதுன்னு பிரித்து பார்க்கலான்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஷூ பாக்ஸ் வந்தது. ஸோ எல்லோரும் இது ஷூ தான் அப்படின்னு நினச்சாங்க. பட் அது கிடையாது. இப்போ கல்யாணத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய டப்பாவில் கொடுத்துட்டு உள்ளே ரவோண்டு ஏதாவது ஒன்று வைப்பாங்க இல்லைங்களா, அதே மாதிரியே வந்துட்டு இங்கே பண்ணியிருந்தாங்க. நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை எங்களுக்கு கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் கிடைக்கல, அதான் ஷூ பாக்ஸை வச்சு நாங்கள் ரேப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே காமெடியாக ஆகிடுச்சு அங்கே. ஸோ என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது ஆப்பிள் வாட்ச். அவர் ரொம்பவே ஹாப்பி. ரொம்ப நாளாக அவர் போடணும்னு நினச்சாராம். அதை வாங்கி கொடுத்தவொடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, பார்ட்டிஸ்லாம் எப்பயுமே முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோன்னா அந்தாக்ஷரி அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் டிவியில் போட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். அது மட்டும் கிடையாது, எல்லோரும் ஜென்ஸ் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், லேடிஸ் எல்லாம் உட்காந்து ஜாலியாக வந்துட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது ப்ளஸ் வந்து எங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பார்ட்டிக்கு போனாலும் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவோம். சின்ஸ் வீடுன்றதுனால டிவி இருந்தது, நாங்கள் எல்லோரும் ஜாலியாக வந்துட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். இன்னும் இந்த மாதிரிலாம் தான் என்ஜாய்மெண்ட்டை வந்து வெளியே வரும்போது நம்ம வந்து ஃபேமிலி கேதரிங்லாம் இருக்காது. ஃபேமிலியை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் இல்லைனா மந்த்லி ஒன்ஸாவது நாங்கள் இந்த மாதிரி மீட் பண்ணிடுவோம். மீட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஒரே ஜாலி தான். இதில் வந்து என்ன டைம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நைட் 1 மணி 2 மணி இருக்கும். நாங்கள் அன்றைக்கி வந்து பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு டான்ஸ்லாம் ஆடிட்டு கிளம்பும்போது மணி வந்து அன்றைக்கி 3 மணி ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலே படுத்து தூங்கிடுவோம்.